ஹாய் காய்ஸ், ரொம்ப நாளாக வயர்லெஸ் மைக் ஒன்று சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அமேசான் ஃப்ளிப்கார்ட்னு. இப்போ ரீசெண்டாக பக்கத்தில் ஒரு ஷாப்பில் இது கிடச்சிச்சு. K8 மாடல். இதோட ப்ரைஸ் நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர், ஐஃபோன் அடாப்டர், அப்புறமா சார்ஜிங் கேபிள் இருக்குது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வீடியோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். இது ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம எங்கேனாலும் கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்மிட்டரில் ஒரு கிளிப் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கலாம். ரிசீவரை மொபைலில் மாட்டிக்கணும். ஐஃபோன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பின் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னை மொபைலில் மாட்டிட்டு அதுக்கு கீழே ரிசீவரை மாட்டிக்கணும். எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இதுக்கு எந்த ஒரு ஆப்பும் டவுன்லோட் பண்ண வேண்டாம். அந்த டிரான்ஸ்மிட்டரை ஆன் பண்ணி வச்சுட்டு ரிசீவரை ஜஸ்ட் மொபைலில் மாட்டினா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். மொத்தத்திலே நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு சூப்பர் மைக் கிடச்சிருச்சு. செக் பண்ணலாமா? இப்போ மைக் யூஸ் பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 4 feet தள்ளி இங்கே நிற்கிறேன். இப்போ நல்லா கேட்குதுல்ல, என்னை சுற்றி நல்லா காற்றடிக்குது, அப்படி இருந்தும் நல்லா கேட்குது. ஸ்டார்டிங்கில் பேசினதெல்லாம் எடிட்டிங் பண்ணும்போது வாய்ஸ் ஓவர் பண்ணது. இப்போ மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன், நல்லா காற்றடிக்கி, மாஸ்க் வேறு போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் என் சவுண்ட் நல்லா கிளியராக கேட்கல. எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்குலாம் நம்ம பட்ஜெட்டில் 1000 கீழே இந்த மைக் நல்லா கிளியராக கேட்குற அந்த மைக் ஒர்த்துன்னு சொல்லலாம். எனக்கு இது நல்லா யூஸ் ஆகுது. இதை விட பெட்டர் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக உள்ளது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுப்போம். பாய்.